நீங்க ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண உங்க பிசினஸ் பட்ஜெட்டை சரியான செட்டப் இல்லாம ஆட் ரன் பண்ணி Facebookக்கும் கூகுளுக்கும் தானமா கொடுத்துட்டு இருக்கீங்களா? தினமும் ரூ. 1000 ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்றேன். ஆனா ஒரு சேல் கூட வரல. பட்ஜெட் தான் காலி ஆகுது அப்படின்னு நீங்க ஃப்ரஸ்ட்ரேஷன்ல உட்கார்ந்திருக்கீங்களா? லெட்ஸ் பி ஹானஸ்ட். ஆட்ஸ்ல காசு வரல அப்படின்னா அது அல்காரிதமோட தப்பு இல்ல. நம்ம பேக் எண்ட்ல பண்ற 5 மைக்ரோ மிஸ்டேக்ஸ் தான் அதுக்கு காரணம். இன்னைக்கு வீடியோல உங்களோட ஆட் பட்ஜெட்டை வேஸ்ட் ஆகாம காப்பாற்றக்கூடிய அந்த 5 டேஞ்சரஸான மார்க்கெட்டிங் மிஸ்டேக்ஸை நான் சொல்ல போறேன். அதை பிரேக் டவுன் பண்ண போறது நீங்க. நான் சொல்ல போற இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணி உங்க ஆட் ஸ்ட்ராட்டஜியை நீங்க சேஞ்ச் பண்ணனா உங்களோட ROAS அதாவது ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் வேற லெவல்ல பீக் ஆகும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், ஸ்ப்ரே அண்ட் ப்ரே டார்கெட்டிங். நிறைய பேர் பண்ற யூனிவர்சல் மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஒரு ஆட் ரன் பண்ண போகிறப்போ ஆடியன்ஸ் செலெக்ஷனில் போய் இந்தியா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஏஜ் வந்து 18லேருந்து 65 வரைக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணிடுவாங்க. சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு ப்ரீமியம் ஹை அண்ட் லக்ஸுரி காஸ்மெட்டிக் ஐட்டம் செல் பண்ணுறீங்க. அதை தூக்கிட்டு போய் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கோ இல்லை டெக்னாலஜியே தெரியாத ஆளுங்களுக்கோ காட்டுனா அவங்க அதை கிளிக் பண்ணுவாங்க. ஆனால் பையிங் கெப்பாசிட்டி இருக்காது. கிளிக் பண்ண மெட்டா உங்ககிட்ட காசை உருவிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் இன்டென்ட் மிஸ்மேட்ச். டார்கெட் பையர் யார், அவங்களோட இன்கம் ரேஞ்ச் என்ன, அவங்க ரியல் பிஹேவியர் என்னன்னு லேசர் டார்கெட்டிங் பண்ணாமல் பிளைண்டாக ப்ராடாக போட்டால் ஆட் பட்ஜெட் தான் காற்றுல காணாமல் போகும். மிஸ்டேக் நம்பர் 2, லோ குவாலிட்டி ஆர் போரிங் ஆட் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி மக்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் எவ்வளோ தெரியுமா? ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ். இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ண உங்கள் ஆடை பார்த்து அவங்க ஸ்டாப் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஓல்டு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் மாதிரி ஃபுல்லாக டெக்ஸ்ட்டாக போட்டு பிளர்ரி இமேஜ் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. பை மை ப்ராடக்ட் அப்படின்னு ஃப்ளாட்டாக ஒரு டிசைனை போடுவாங்க. பார்த்த உடனே மக்கள் அதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுவாங்க. உங்கள் ஆடோட முதல் 3 செகண்ட்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான ஹூக் இருக்கணும். யூசரோட பெயின் பாயிண்ட்டை நீங்கள் ட்ரிகர் பண்ணணும். டெக்ஸ்ட் ஹெவி டிசைனுக்கு பதிலாக டைரக்ட் ஃபேஸ் கேம் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லையோ இல்லை ஐ கேச்சிங் ஹை கான்ட்ராக்ட்ஸ் கிராஃபிக்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணணும். விஷுவலாக கிளிக் ஆகலைன்னா பட்ஜெட் ஃப்ளாட் லைன் ஆகிடும். மிஸ்டேக் நம்பர் 3, த ப்ரோக்கன் பிரிட்ஜ் ஏகேஏ பேட் லேண்டிங் பேஜ் யூஎக்ஸ். ஒரு கிரேட் ஆடோட டிசாஸ்டரே லேண்டிங் பேஜ் தான். ஆடை பார்த்து செம்மையாக இம்ப்ரெஸ் ஆகி யூசர் கிளிக் பண்ணிவிடுவாங்க. இங்கே உங்கள் காசு பட்ஜெட் கட் ஆகிடும். ஆனால் கிளிக் பண்ண அப்புறம் ஓப்பன் ஆகிற வெப்சைட் இருக்கே, ஐயோ, லோடாக 10 செகண்ட்ஸ் ஆகும். பட்டன்ஸே வேலை செய்யாது. ப்ராடக்ட் ப்ரைஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. கஸ்டமர் இன்ஸ்டண்ட்டாக அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆட் பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளோட லேண்டிங் பேஜோட எக்ஸ்பீரியன்ஸும் அதோட லோடிங் ஸ்பீடும் முக்கியம். ஆடில் என்ன ஆஃபர் சொல்கிறீங்களோ அதே ஆஃபர் ஸ்ட்ரெயிட்டாக வெப்சைட்டில் கிளிக்கபிளாக இருக்கணும். ஆப்டிமைசேஷன் இல்லைன்னா கண்டிப்பாக எல்லாரும் வெளியே போயிடுவாங்க. மிஸ்டேக் நம்பர் 4, இக்னோரிங் ரீடார்கெட்டிங். குளோபல் டேட்டா படி ஒரு வெப்சைட்குள்ளே முதல் தடவை வர யூசர் 98% பேர் இன்ஸ்டண்ட்டாக பை பண்ண மாட்டாங்க. அவங்க யோசிப்பாங்க, ப்ரைஸ் கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் புதுசாக ஆளுங்களுக்கு ஆடை காட்டணும் அப்படின்னு பட்ஜெட்டை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே போவாங்க. ஆனால் ஆல்ரெடி உங்கள் சைட்குள்ளே வந்து ஆட் டு கார்ட் பண்ணி அதை ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹாட் வார்ம் ஆடியன்ஸை திரும்ப டார்கெட் பண்ண மாட்டாங்க. அந்த வார்ம் யூசர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் 10% டிஸ்கவுண்ட்டோ இல்லை ரிவ்யூ வீடியோவோ காட்டினா அவங்க அசால்ட்டாக கன்வெர்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் ரீடார்கெட் பண்ணாமல் அதை ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா கை கெட்டுற ஒரு விஷயத்த நீங்களே அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஆட்ஸ் ரன் பண்ணுறது அப்படிங்கிறது குத்து மதிப்பாக ஏதோ லாட்ரி டிக்கெட் வாங்குற மாதிரி கிடையாது. இட்ஸ் பியூர் டேட்டா, மெட்ரிக் அனாலிசிஸ் அண்ட் கன்சியூமர் சைக்காலஜி. ப்ராப்பர் செட்டப், பிக்சல் ட்ராக்கிங், கிளியர் கிரியேட்டிவ்ஸ் அண்ட் ஆப்டிமைஸ் டார்கெட்டிங் இருந்தால் உங்கள் ஸ்மால் பட்ஜெட் கூட லட்சமாக சேல்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இண்டஸ்ட்ரியில் இந்த டைனமிக் மானிட்டரிங்கை ஹேண்டில் பண்ணுற ப்ரொஃபஷனல் மார்க்கெட்டர்ஸ்க்கு தான் இப்போ கம்பெனிஸ் ஹெவி பேக்கேஜஸ் கொடுத்து தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது லாஜிக்கலாக நல்லாயிருக்கு. ஆனால் இந்த பிக்சல் ட்ராக்கிங், லுக்கலைக் ஆடியன்ஸ் செட்டப், பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ட்ராக்கிங்லாம் நான் ஆக்சுவலாக ப்ராப்பராக எங்கே போய் லேர்ன் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அதுக்கு தான் நம்ம என்ட்ரி ஆப்போட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இருக்குது. இங்கே நீங்கள் பெய்ட் ஆட்ஸ், மெட்டா மார்க்கெட்டிங், கூகுள் PPC, பட்ஜெட் ஆப்டிமைசேஷன்னு மார்க்கெட்டில் ஹை டிமாண்ட் இருக்கிற ஸ்கில் செட்ஸை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்குவீங்க ஃப்ரம் தி எக்ஸ்பர்ட்ஸ். பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணணுமா இல்லை ஹை பேயிங் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர் ரோலுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகணுமா? அப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸோடு நாங்கள் வரோம். இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டான வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.